Welcome to AMR Physics. I am Raju, 12th Physics, Unit 7. Wave optics உள்ள important numerical problems ஒன்று சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் அந்த வீடியோவில் book back numerical problem நம்பர் 10 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இமேஜை இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் பண்ணும்போது அதனுடைய மேக்னிஃபையிங் பவர் 100 இருக்குது. ஆப்ஜெக்டினுடைய ஃபோக்கல் லென்த் 0.5 cm. டியூப் லென்த் ஆஃப் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் 6.5 cm. இதை கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐபீஸ்னுடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இமேஜை இன்ஃபினிட்டியில் ஃபார்ம் பண்ணும்போது மேக்னிஃபையிங் பவர் கொடுத்துருக்காங்க. மேக்னிஃபையிங் பவரை m அப்படின்னு எடுத்துக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 100. அடுத்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவை f(o) அப்படின்னு எடுத்துக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 cm. இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கும். SI யூனிட் ஆஃப் ஃபோக்கல் லென்த் இஸ் மீட்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.5 into 1 cm is equal to 10 to the power minus 2. So 0.5 into 10 to the power minus 2 meter is the focal length of the objective. It is given in the problem. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டியூப் லென்த்து கொடுத்துருக்காங்க. டியூப் லென்த்தை எல் அப்படின்னு எடுத்துக்கும். எல் இஸ் ஈக்குவல் டு 6.5 cm. இதையும் எஸ்ஐ யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 6.5 இன்ட்டு 10 to the power minus 2 மீட்டர் அப்படின்னு வரும். என்ன கேட்டிருக்காங்க, ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ் எவ்வளவு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபார்முலா டு பி யூஸ்ட். மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. மேக்னிஃபையிங் பவர் இஸ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை f(o) இன்ட்டு 1 + d by f(e). This is the formula to be used when the image is formed at d. அதாவது டியில் இமேஜ் ஃபார்ம் பண்ணால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். நம்பர் 2, மேக்னிஃபையிங் பவர் இஸ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை f(o) இன்ட்டு d டிவைடட் பை f(e). This is a formula to be used when the image is formed at infinity. ஸோ ப்ராப்ளத்தில் இமேஜ் இஸ் ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்கனால இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மேக்னிஃபையிங் பவர் m இஸ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை f(o) இன்ட்டு d டிவைடட் பை f(e). நமக்கு ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ் தான் வேணும். அதனால் இதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்து எம்மை ரைட் சைடு கொண்டு வந்தோம்னா f(e) இஸ் ஈக்குவல் டு எல் இன்ட்டு டி டிவைடட் பை m இன்ட்டு f(o). இங்கே டிங்கிறது லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்க்ட் விசன். ஃபார் எ நார்மல் ஐ டியோடைய வேல்யூ 25 cm. இதை SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 25 இன்ட்டு 10 to the power minus 2 மீட்டர். ஸோ டியோடைய வேல்யூ தெரியும், எல் எம் f(o). இதனுடைய வேல்யூஸ் எல்லாமே ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f(e) கண்டுபிடிச்சிடலாம். ஸோ FE ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ் இஸ் ஈக்குவல் டு what is L? L is 6.5 into 10 to the power minus 2 meter. 6.5 into 10 to the power minus 2 into what is D? D is 25 into 10 to the power minus 2 meter divided by what is M? M is 100. What is f(o)? f(o) is 0.5 into 10 to the power minus 2 meter. ஒரு 10 to the power minus 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6.5 இன்ட்டு 10 to the power minus 2 இன்ட்டு 25 டிவைடட் பை 0.5 into 100 is 50. 125, 25, 225, 50. 6.5 divided by 2 is 3.25. இங்கே ஒரு 10 to the power minus 2 இருக்குது. ஸோ திஸ் இஸ் a focal length of the eyepiece. யூனிட் ஆஃப் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ் இஸ் நம்ம SI யூனிட்டில் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுனால மீட்டர் இஸ் த யூனிட். இந்த ஆன்சரை சென்டிமீட்டரில் எழுதணும்னா f(e) இஸ் ஈக்குவல் டு 3.25
10⁻²க்கு பதிலாக சென்டின்னு போட்டுக்கிட்டோம்னா சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். This is the focal length of the eyepiece. Focal length of the eyepiece கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ப்ராப்ளத்தில் image is formed at infinity அப்படின்னு எக்ஸ்பிளிசிட்டாக கொடுத்துருக்காங்க. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் next important ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.